ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குடல் சால்னா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அப்புறம் சோம்பு கொஞ்சமாக சின்ன சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் குடல் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு வீட்டிலையே. ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நம்ம 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கொரப்பாக திரித்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம குடல் வேக வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதாவது 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் மசாலா நான் ஒரு 50 கிராம் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு 1 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், முந்திரி, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நமக்கு சால்னாக்கே இந்த தேங்காய், முந்திரி, சோம்பு, சீரகம் போட்டு அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு தான் மெயின். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ வீட்டில் அரைச்ச கரம் மசாலா நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், போதும். நம்ம ஆல்ரெடி மட்டன் மசாலா சேர்த்துருக்கோம், வாசத்துக்கு சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம கொஞ்சமாக மல்லிச்செடி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை இப்போ நல்லா நம்ம கொதி விட்டுறலாம். ஒரு கொதி வந்தால் போதும். மசாலா வாடை போகிற அளவுக்கு ஒரு கொதி வந்தால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடல் சால்னா. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.